Hey, what's up guys, welcome back to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி wall manipulation effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு 35 to 40க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கிளாரிட்டி ஆப்ஷன் இருக்கும், அது 6க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைலைட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 8 to 10க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காமிக் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் லைன்ஸ் வந்து 85, தென் பிரைட்னஸ் வந்து 60, தென் ஃபேட் பார்த்தீங்கன்னா 25க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. அண்ட் இந்த எஃபெக்ட் பண்ணும்போது உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிளெயினாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட பிக் நீங்கள் இப்போ வால் மேனிப்புலேஷன் எஃபெக்ட் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அகைன் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் லைட்டாக கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணும்போது உங்களோட சைஸ், ஒப்பாசிட்டி, ஹார்ட்னஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆயில் எஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காமல் நீங்கள் எரேஸ் பண்ணாலே போதும். பட் அந்த ஆயில் எஃபெக்ட் வந்து லைட்டாக இருக்கணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். தென் எரேஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அகைன் ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட இமேஜை வந்து கரெக்டாக பாருங்கள். இந்த மாதிரி எஃபெக்ட் உங்கள் இமேஜுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு தென் அகைன் வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் பேப்பர் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டென்சில் 6 எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்டென்சிட்டி வந்து 41, காமா வந்து 46, தென் வந்து ஃபேட் வந்து 46, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு இல்லை. அண்ட் தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேக்ரவுண்டுக்கு இன்னும் பிரைட்னஸ் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட் ஆப்ஷன் வந்து ஒரு 15 to 20க்கு வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அது ஒரு 20க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பிரைட்னஸ் வேணா மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் டெம்பரேச்சர் ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் HDR ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஃபேட் வந்து ஒரு 55 to 60க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட சைஸ், ஒப்பாசிட்டி, ஹார்ட்னஸ் எல்லாமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய HDR எஃபெக்ட்ஸ் இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட பேக்ரவுண்டுக்கு இன்னும் எனக்கு வந்து ரியலிஸ்டிக்காக அண்ட் ஸ்ட்ரென்த்து நீங்கள் வேணும்னா மட்டும் நீங்கள் HDR எஃபெக்ட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலதுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், வால் மேனிப்புலேஷன் எஃபெக்ட் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.